புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு நெருங்கும் சூழலில் இறுதிக்கட்ட பரப்புரையை அரசியல் தலைவர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ மேற்கொண்டார். அவருக்கு சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல இடங்களில் இசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் மோடி தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி வரவேற்பை ஏற்றார். பிரதமர் மோடியின் இந்த ரோட் ஷோ நிகழ்வின் போது முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திமுக திட்டங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் ஒட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நெல்லையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். 10 தோல்வி பழனிசாமி நம்முடைய திட்டங்களை எல்லாம் காப்பி அடித்து புதுசா ஸ்டிக்கர் ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார். நம்ம திட்டங்களை முடக்குவோம், தவிர்ப்போம்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போனால் மக்கள் விரட்டி அடிப்பாங்கன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு உரிமை திட்டத்துக்கு குல விளக்குன்னு பெயரை சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டார் என குறிப்பிட்டு பாடலாகவே பாடியது கவனம் ஈர்த்தது. இப்ப களத்தில் இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். IPL போட்டிகள் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் தேர்தல் களத்தில் திமுகவின் வாக்குறுதிகளை சிக்சர்கள் என குறிப்பிட்டார். கலைஞர் ஒரு சிங்கம் என்றும் அவரை யாராலும் சிறை வைக்க முடியாது, அவரது இதய சிறையில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்றும் EPSற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லையில் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த EPSன் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். தலைவர் கலைஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். முடியாத நிலையிலே கூட அறிவாலயம் போகணும், முரசொலிக்கு போகணும்னு துடிச்சவர். அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் கூட இருந்தோம். கருணாநிதியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வீட்டின் படியேறி வந்து கும்பிட்டு கேட்ட தனக்கு மறுப்பு தெரிவித்த இரக்கமற்றவர் EPS என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதங்கத்துடன் கூறினார். உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன்னு என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துறை தலைவர் அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேன்னு கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க? மேலும் தனது X பக்கத்தில் கருணாநிதி குறித்து பேச எந்த தகுதியும் EPSக்கு கிடையாது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வி பயத்தில் நாக்கில் நரம்பில்லாமல் பேசும் பழனிசாமி எந்நாளும் ஆட்சிக்கு வர முடியாது எனவும் பதிவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் சிறுபான்மையினரை கண்ணிமை போன்று காத்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக மீது திமுக பொய் புகார் கூறுவதாக கூறினார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பது போல காத்தோம். என்ன நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம். எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. தொடர்ந்து பேசிய அவர் திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக சாடினார். யாரை எதிர்த்து திரு வைகோ அவர்கள் கட்சியை தூக்குனாங்களோ அவரிடத்துல போய் சரணகதி அடைஞ்சு பதவிக்காக இன்றைக்கு தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து திமுக சின்னத்தில் நிற்கிறார். 4 தொகுதியில உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்க. 0.5% வாக்கு வாங்கிய தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும் அதிக வாக்கு சதவீதம் கொண்ட கட்சிகளுக்கு குறைந்த தொகுதிகளையும் திமுக வழங்கியிருப்பதாக EPS விமர்சித்தார். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி ஜோலார்பேட்டையிலும் பரப்புரை மேற்கொண்டார். நீண்ட இழுபறிக்கு பிறகு பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது.
27 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் அதில் அண்ணாமலை பெயர் இடம்பெறவில்லை. அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அத்தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாஜக தேசிய தலைமை அறிவித்துள்ளது. அதன்படி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இம்முறை அவிநாசியில் களமிறங்குகிறார். கடந்த முறை நெல்லை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இம்முறை சாத்தூரில் களம் காண்கிறார். அதேபோல 5 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆளுநராக இருந்து மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரில் போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் களம் கண்ட வானதி சீனிவாசன் இம்முறை கோவை வடக்கில் களம் இறக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி விளவங்கோடு தொகுதியிலும், மொடக்குறிச்சியில் சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதியின் மருமகள் கிருத்திகாவுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடாத சூழலில் வேட்பாளர்கள் அனைவருக்கும் எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பணியாற்ற விரும்பியதால் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடவில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியானது. இதில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பியூஷ் கோயல் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்காதது குறித்து பதிலளித்தார். He is a dedicated soldier of the party and he has desired to work across the state rather than being restricted to one constituency. இதனிடையே கேரளாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை வரும் 7ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்வதாக கூறினார். And post 7th till 23rd I have to campaign for all BJP and NDA candidates across Tamil Nadu. That is the responsibility given by party to me. தனக்கு பாஜக தந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றும் தெரிவித்தார். எதிரில் நிற்கும் வேட்பாளரை பார்க்காமல் தனது பலத்தில் வெற்றி பெறுவேன் என மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் மக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்க விரும்புவதாக கூறினார். நான் மற்ற வேட்பாளர்களை பற்றி நான் பார்க்கவே இல்லை. தமிழிசையோட பலம், எங்க கட்சியின் பலம், என் கூட்டணியின் பலத்தை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் போட்டி போடுகிறோம், அரசியலுக்காக இல்ல, மக்களின் அவசியத்திற்காக. அதனால எதிரில் உள்ள வேட்பாளர்களை எல்லாம் நான் பார்க்கல. நான் நேரடி போட்டின்றதுக்கே வரல. நான் மக்களோட நேரடி தொடர்புல இருக்க விரும்புறேன். அதே போல 4வது முறையாக விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெறுவேன் என பாஜக வேட்பாளர் விஜயதரணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நிச்சயமாக இங்கு விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்று விளவங்கோடு மக்களின் குரலாக விளவங்கோட்டின் விஜயதரணி என்று எப்பொழுதுமே என்னை அழைப்பார்கள். அந்த பெயர் தொடர்ந்து அழைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை மக்கள் எனக்கு ஏற்படுத்தி தருவார்கள். 4வது முறையாக அவர்களுடைய எம்எல்ஏவாக என்னை தேர்வு செய்து மீண்டும் என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி அவர்களின் குரலாக என்னை பேச வைத்து அழகு பார்ப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் விஜயதரணி கூறினார். காங்கிரஸில் 12 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிட்டிய நிலையில் 5 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகை, பொன்னேரியின் துரை சந்திரசேகர், வேளச்சேரியின் ஹசன் மௌலானா, சோளிங்கரின் முனிரத்னம் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கியில் ராமச்சந்திரன், காரைக்குடியில் மாங்குடி, சிவகாசியில் கணேசன் அசோகன், திருவாடானையில் ராமகருமானிக்கும் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீவைகுண்டத்தில் ஊர்வசி அமிர்தராஜ், நாங்குநேரியில் ரூபி மனோகரன், குளச்சலில் தாரகை கட்பட், கிள்ளையூரில் ராஜேஷ்குமார் களம் காண்கின்றனர். அதேநேரம் குளச்சல் எம்எல்ஏ பிரின்ஸ், தென்காசி எம்எல்ஏ பழனி, மயிலாடுதுறை ராஜ்குமார், உதகை எம்எல்ஏ கணேஷ், விருதாச்சலம் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாய்ப்பை இழந்துள்ளனர். 27 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலில் 2 பெண் வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதன்படி குளச்சலில் தாரகை கட்பட் களமிறங்கும் சூழலில் சிங்காநல்லூரில் ஸ்ரீநிதி போட்டியிடுகிறார். சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்த ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு பென்னாகரத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் 5 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலூர் தொகுதி தவிர்த்து மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் தேசிய தலைமை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 3வது முறையாக களமிறங்குகிறார். அதிமுக வேட்பாளர் பழனியை எதிர்கொள்கிறார். சிவகாசி சிட்டிங் எம்எல்ஏ அசோகன் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜியுடன் மோதுகிறார். காரைக்குடியில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி எதிர்கொள்கிறார். வேடச்சேரியில் சிட்டிங் எம்எல்ஏ ஹசன் மௌலானா மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார். சோளிங்கர் தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏ முனிரத்தினத்திற்கு 7வது முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவர் சூரிய பிரகாஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். அறந்தாங்கியில் சிட்டிங் எம்எல்ஏவும் திருநாவுக்கரசரின் மகனுமான எஸ்.டி. ராமச்சந்திரன் மீண்டும் போட்டியிடுகிறார்.
காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் கோவையின் சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளரை மாற்றக்கோரி நடந்த ஆர்ப்பாட்டம்தான் இது. ஈரோட்டில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக கூறி அந்த வேட்பாளரை தொகுதிக்குள் விடமாட்டோம் என தெரிவித்தனர். இன்னமும் நேரம் கெட்டு போகல, தயவு செய்து வேட்பாளரை மாத்துங்க. வேட்பாளரை மாற்றி இந்த மண்ணின் மைந்தருக்கு நீங்க சீட்டு கொடுங்க. 5 தினங்களுக்கு முன்பு கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு சீட் வழங்கப்படுகிறது, சிறுபான்மையினர் மதிக்கப்படுவதில்லை என்று சேலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். நீண்ட காலம் கட்சியில் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகின்ற பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது வேதனை அளிப்பதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 2 பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கட்சியின் சமூக நீதி கோட்பாட்டிற்கு எதிரானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இதனிடையே காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வெளியிட்டுள்ள பதிவில் உட்கட்சி விவகாரத்தை ஒதுக்கி வைத்து மு.க. ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு உடைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச நிலவரங்களால் நாட்டில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வியாழக்கிழமை ஒரு நாளில் இருமுறை தங்கம் விலை சரிந்து 1 கிராம் 13,750 ரூபாய்க்கும் சவரன் 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தற்போது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 13,850 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் பார் வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வந்து பாரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் யாகசாலை பூஜையின் போது கைங்கரியம் செய்வதில் ஏற்பட்ட தகராறில் கலசத்தை பரிசாரகர்கள் தள்ளிவிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் திருக்கல்யாண திருவிழாவின் 10ஆம் நாள் யாகசாலை பூஜை நடைபெற்றது. அப்போது கைங்கரியம் செய்வதில் கோயில் முறை பட்டர்களும் பரிசாரகர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. மோதல் முற்றியதில் யாகசாலையில் இருந்த கலசத்தை பரிசாரகர்கள் கீழே தள்ளிவிட்டனர். கலசத்தில் இருந்த புனித நீர் தரையில் வழிந்தோடியதை கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக உயரதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் அருகே இந்த 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு மது வாங்கி கொடுத்து போதைக்கு அடிமையாக்கிய கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டார். திருவிடைமருதூர் அடுத்த குத்தாலத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுவன் கடந்த 31ஆம் தேதி பள்ளி சீருடையுடன் வயல்வெளியில் மதுபோதையில் உளறிக் கொண்டிருந்தார். தகவல் அறிந்து சென்ற அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்களையும் சிறுவன் ஆபாசமான வார்த்தைகளால் வசைபாடினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் பந்தநல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் கதிரமங்கலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான சுப்பிரமணியன் சிறுவனுக்கு மது வாங்கி கொடுத்து போதை கடுமையாக்கியது தெரியவந்தது. சுப்பிரமணியனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவையில் கழிவுநீர் உந்து நிலையத்திற்குள் 40 அடி ஆழ தொட்டிக்குள் விழுந்த 2 உயிரிழந்தனர். கோவையில் கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்த மாநகராட்சி தற்காலிக ஊழியர்கள் 2 பேரின் உடல்கள் சுமார் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டன. கோவை சாய்பாபா காலனியில் உள்ள கழிவுநீர் உந்து தொட்டியில் மோட்டார் பழுதானதை மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்களான அர்ஜுன்குமார் மற்றும் சுரேஷ் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மோட்டாரை தொட்டிக்குள் இறக்கி பொருத்திவிட்டு மேலே ஏறும்போது பைப்பில் தலைப்பட்டு அர்ஜுன்குமார் உள்ளே விழுந்தார். உடனடியாக அவரை காப்பாற்ற முயன்ற சுரேஷும் தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 40 அடி ஆழம் கொண்ட தொட்டியிலிருந்து கழிவுநீரை வெளியேற்றி சுமார் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 2 உடல்களையும் மீட்டனர். அதாவது மோட்டர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இறங்கியிருக்கிறாங்க. ஒருத்தர் எந்தவித போதிய உபகரணங்களும் இல்லாம அந்த மோட்டரை மாற்றுறதுக்காக கீழே இறங்கி ஒருத்தரை காப்பாற்ற போய் 2 பேரும் உள்ள விழுந்து தவறி விழுந்து இறந்துட்டாங்க. தகவல் அறிந்து சென்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீட்பு பணியை துரிதப்படுத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்.
போதிய பாதுகாப்பு உபகரணங்களின்றி பணியாற்றியதே உயிரிழப்பிற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வடமாநிலங்களில் பல இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகள் தெருக்களில் தஞ்சமடைந்தனர். ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லைப்பகுதியை மையமாக கொண்டு நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.9 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் ஜம்மு காஷ்மீர், டெல்லி, என்சிஆர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. இதேபோல் உத்தரப்பிரதேசம், ஹரியானா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இந்த நில அதிர்வு காரணமாக கட்டடங்கள் குலுங்கின. நில அதிர்வால் அதிர்ச்சியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகள் தெருக்களில் தஞ்சமடைந்தனர். मैं जब भूकंप आया था मैं एक्चुअली रूम में बैठी हुई थी और मतलब एकदम से बेड हिलने लग गया और फिर उसके बाद मैंने ऊपर जब देखा तो पंखा भी एकदम हिल रहा था. फिर मैं दौड़ के बाहर निकली तो देखा आसपास के जो लोग हैं वो लोग भी मतलब एकदम डरे हुए थे कि भूकंप आया. வடமாநிலங்களில் ஏற்பட்ட நில அதிர்வால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தானில் திடீரென கொட்டி தீர்த்த ஆலங்கட்டி மழையின் காட்சிகள் தான் இவை. மேற்கு பகுதியில் பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஸ்ரீ கங்கா நகர், ஜெய்சால்மர், பிகானேர், சிகார், நாகூர் உள்ளிட்ட பகுதியில் ஆலங்கட்டி மழை வெளுத்து வாங்கியது. திடீரென கொட்டி தீர்த்த ஆலங்கட்டி மழையால் கால்நடைகள், விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மேலும் பிகானேர், ஜோத்பூர், ஜெய்ப்பூர், அஜ்மர், பரத்பூர், கோடா மற்றும் உதய்பூர் பகுதியில் மீண்டும் ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளாவில் தேர்தல் பரப்புரைக்காக வந்த காங்கிரஸ் எம்பி சசி தரூரை ஒரு கும்பல் தாக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் வேட்பாளரும் மாநில செயல் தலைவருமான அனில்குமாரை ஆதரித்து மலப்புரத்தை அடுத்த வண்டூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட காங்கிரஸ் எம்பி சசி தரூர் காரில் வந்தார். அப்பொழுது அவரை காரை வெடிமறித்து ஒரு கும்பல் தாக்க முயன்றதாக தெரிகிறது. இதில் சசி தரூரின் பாதுகாவலர் காயமடைந்தார். சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதில் 3 வரை கைது செய்தனர். மேலும் சசி தரூர் மீதான தாக்குதல் முயற்சி திட்டமிட்ட சதிச் செயல் எனவும் காரில் இருந்த அவரை கண்டறிந்து கும்பல் தாக்க முயன்றதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர் அனில்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தனது 2வது தோல்வியை சந்தித்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற 7வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பலப்பரட்சை நடத்தின. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக ஆயுஷ் மாத்ரே 73 ரன்களும், சிவம் துபை 45 ரன்களும் எடுத்தனர். தொடர்ந்து விளையாடிய பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர்கள் பிரயான்ஷ் ஆரியா 39 ரன்களும், பிரப் சிம்ரன் சிங் 43 ரன்களும் குவித்து நல்ல அடித்தளம் அமைத்துக் கொடுத்தனர். அடுத்து களமிறங்கிய கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அரை சதம் விளாசி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். 18.4 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டிய பஞ்சாப் அணி அபார வெற்றி பெற்றது. நடப்பு சீசனில் தொடர்ந்து 2 தோல்விகளை கண்ட சென்னை அணி சொந்த மண்ணிலும் மண்ணை கவ்வி ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. வேளாங்கண்ணி பேராலயத்தில் புனித வெள்ளியையொட்டி நடைபெற்ற இறை வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்நீத்த நாளை கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியாக அனுசரித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கொங்கணி உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சொரூபம் சிலுவை பாதை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அப்போது இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து கண்ணீர் விட்டபடி அவரது பாதத்தை தொட்டு வணங்கினர். இதேபோன்று சென்னை மடிப்பாக்கத்தை அடுத்த உள்ளகரத்திலும் சிலுவை யாத்திரை நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர்.
IPL கிரிக்கெட் தொடரில் சொந்த மண்ணில் பஞ்சாப் அணியிடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியை தழுவியது ரசிகர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தோனி களத்திற்கு வர வேண்டும் என கூறிய ரசிகர்கள் கேப்டன் பொறுப்பை சஞ்சு சாம்சனிடம் ஒப்படைக்கலாம் என தெரிவித்தனர். நம்ம ஒரு நல்ல குட் ஸ்கோர் தான் செட் பண்ணியிருக்கோம். பட் பவர் பிளேல நம்ம கொஞ்சம் அதிகமாக ரன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அங்கே நமக்கு மைனஸ் ஆச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றது. இட்ஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம். பட் அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க வரதில்ல. பிரிட்டி டிஸப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு 2 விக்கெட் விழுந்துச்சு கட்சியில் கூட. அப்போத்து கூட நம்மளால் எது கன்வெர்ட் பண்ணவே முடியல. ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா இந்த வாட்டியும் தொடர்ந்து 8 வாட்டி அடி வாங்கிட்டோம் நினைக்கிறேன். பஞ்சாப் கூட கடைசி 3 கேம் ஹோம்லேயே அடி வாங்கியாச்சு. இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருக்கலாம். கொஞ்சம் கேச்சஸ் நிறைய விட்டாங்க. இருந்தாலும் ஏதோ எப்படி சொல்லுறது, தோனி இல்லாத மேட்சை பார்க்கும்போது லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. ஒழுங்காகவே இல்லை ப்ரோ. நான் எதிர்பார்த்தது வேற, நடந்தது வேற. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தோனி இருந்தாச்சு ஃபீல்டிங் செட்டப் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த வாட்டி எதுவும் பண்ணல. நல்லா இருந்தது. பட் அந்த லாஸ்ட் கேட்ச் வச்சு நல்லா இருந்திருக்கு. பிரேசிலில் ஹோட்டல் மீது விமானம் விழுந்து தீப்பற்றிய கோர சம்பவத்தின் காட்சிகள் தான் இவை. பிரேசிலின் கொபோடா கனோவா பகுதியில் பறந்து கொண்டிருந்த ஒற்றை என்ஜின் பொருத்திய சிறிய ரக பயணிகள் விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த ஹோட்டல் மீது விழுந்து நொறுங்கியது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த விமானி, 2 பயணிகள் உள்பட 4 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விமானம் விழுந்தபோது ஹோட்டலில் ஆட்கள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விண்ணை முட்டும் அளவுக்கு புகையுடன் வெளியேறிய தீ அணைக்கப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. அமெரிக்காவின் F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ள ஈரான், அதில் இருந்து தப்பிய விமானியை பிடித்துக் கொடுத்தால் 55 லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது. தெற்கு ஈரான் பகுதியில் அமெரிக்க ராணுவத்தின் F-15 போர் விமானம் பறந்து கொண்டிருந்ததாகவும் அதை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரானின் புரட்சிகர காவல்படை வீடியோ வெளியிட்டுள்ளது. போர் விமானத்தில் பயணித்த 2 வீரர்களில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடும் பணியில் அமெரிக்காவின் HC-130J மற்றும் HH-60G போர் விமானங்கள் ஈடுபட்டன. மேலும் வீரரை தேடும் பணியில் ஈடுபட்ட அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. அதே நேரம் காணாமல் போன அமெரிக்க வீரரை ஒப்படைப்போருக்கு இந்திய மதிப்பில் 55,60,000 ரூபாயை பரிசாக வழங்குவதாக ஈரான் புரட்சிகர படை அறிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் தொடரில் இளம் வீரர்கள் அசத்திய காட்சிகள் தான் இவை. நடப்பாண்டுக்கான உலக அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் ஆஸ்திரேலியாவின் பெல்ஸ் கடற்கரையில் ரிப் கர்ல் ப்ரோ அலைச்சறுக்கு போட்டி நடைபெறுகிறது. 4 சுற்றுக்கள் நிறைவடைந்த நிலையில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 19 வயதான ஹென்றி அபாரமாக விளையாடினார். ஆடவர் பிரிவில் உலக தரவரிசையில் 2வது இடத்தில் உள்ள கிறிஃபின் கொலபிண்டோ, ஆஸ்கர் பெர்ரி அபாரமாக விளையாடி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் 80 ரூபாய் மானியத்தை பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபட்டு எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறி பாகிஸ்தானில் பெட்ரோல் மற்றும் ஹைஸ்பீட் டீசல் விலையை அரசு உயர்த்தியது. அதன்படி ஹைஸ்பீட் டீசல் விலை 55% உயர்த்தப்பட்டு 520 ரூபாய் 35 காசுகளுக்கும், பெட்ரோல் விலை 42% உயர்ந்து 1 லிட்டர் 458 ரூபாய் 41 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளிக்கிழமை இரவு திடீரென நேரலையில் வந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு 80 ரூபாயை அரசு மானியமாக வழங்குவதாக அறிவித்தார். அதன்படி 1 லிட்டர்
பெட்ரோல் 458 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் அரசு அறிவித்த மானியம் 80 ரூபாய் கழிக்கப்பட்டு 378 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அரசு திடீரென விலையை குறைத்து நடவடிக்கை எடுத்துள்ளது. அதே நேரம் டீசல் விலையில் எந்த மாற்றமும் செய்யாததற்கு பொதுமக்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு உள்ளாட்சி கூட்டுறவு சங்க தேர்தல்களில் வாய்ப்பு வழங்கப்படும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து தொகுதிகளிலும் உள்ள திமுக வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி, நகர மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்கள் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது 73 வயதில் உழைக்கும் தன்னை போல கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அயராது உழைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஊக்குவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் எந்த ஒரு தனி நபரை விடவும் கட்சியும் மக்கள் நலனும் தான் முக்கியம் எனவும், விருதுநகரில் தேமுதிகவின் விஜய பிரபாகரனை வெற்றி பெற வைத்திட வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு அடுத்தடுத்து வரும் உள்ளாட்சி கூட்டுறவு சங்க தேர்தல் மற்றும் வாரிய பொறுப்புகளில் தகுதிக்கேற்ப வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சொந்த கட்சிக்கே துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் திமுக வேட்பாளர் சக்கரபாணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், எடப்பாடி பழனிசாமி யாருடைய காலை பிடித்து ஆட்சிக்கு வந்தாரோ அவரையே காலை வாரி விட்டதாக தெரிவித்தார். அவர் வாயை திறக்க மாட்டார். ஏன்னா தொடர்ந்து துரோகம் தான் அவருக்கு தெரியும். சொந்த கட்சிக்கே துரோகம் செய்யக்கூடியவர். யார் காலில் விழுந்து பதவி வாங்கினாரோ அவங்களுக்கே கட்சியில இடமில்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர், தனக்கு முன்னாலேயே முதலமைச்சராக இருந்த ஒருவரை, திரு ஓபிஎஸ் அவர்களை அந்த கட்சியிலிருந்து விலகி வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா அது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் மட்டும்தான் முடியும். முன்னதாக ஆத்தூர் தொகுதியின் சின்னாளப்பட்டி பூஞ்சோலை பகுதியில் அமைச்சர் ஐ. பெரியசாமியை ஆதரித்த கனிமொழி வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்.